அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்ய நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அமித்ஷாவை இன்று அதிமுக தலைவர்கள் சந்திக்க இருக்கின்றனர். இது பற்றிய அரசியல் சூழல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம். எமது செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் யாரெல்லாம் அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாங்க? முக்கியமான என்ன அரசியல் நகர்வுகள் நடக்க இருப்பதா தகவல்? சென்னை வந்திருக்கக்கூடிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அந்த ஏற்கனவே பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து மிக முக்கியமாக 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவுடன் அதிமுகவை கூட்டணியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் பாஜகவுடைய தலைமை மும்முரமாக செயல்பட்டு வருகின்றது. அதன் ஒரு விதமாகவே இன்றைய தினம் சென்னை வந்திருக்கக்கூடிய அமித்ஷாவை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. பொதுவாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது 2 நாட்கள் 3 நாட்கள் விடுமுறை என்றாலே முக்கிய தலைவர்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு சென்று விடுவார்கள். ஆனால் இன்றைய தினம் சென்னையில் எடப்பாடி பழனிசாமி, அதே போல மூத்த நிர்வாகிகள் தங்கமணி, வேலுமணி, KP முனுசாமி உள்ளிட்டோர் சென்னையில் தங்கியிருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ITC சோலா ஹோட்டலில் அமித்ஷா தங்கியிருக்கின்றார். இவர்கள் எப்பொழுது அழைத்தாலும் வந்து பார்ப்பதற்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இருப்பினும் இந்த முக்கிய தலைவர்களுடைய சந்திப்பு என்பது நேரம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. அதே வேளையில் ஏற்கனவே பாஜகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய GK வாசன் காலை 10:30 மணி முதல் 11 மணிக்குள்ளாக அமித்ஷாவை சந்திக்க வர இருப்பதாக அந்த தகவல் வெளியாகியிருக்கின்றது. மற்றொரு புறம் அதிமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு இதுவரை அழைப்பு விடுக்கப்படவில்லை. அதே போல அவர்களும் நேரம் ஒதுக்கி கேட்கவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது. மற்றொரு புறம் TTV தினகரன் சென்னையில் தங்கியிருக்கின்றார். அவரும் சந்திப்பதற்கு அழைத்தால் உடனடியாக செல்வதற்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. நேற்று இரவு வந்த அமித்ஷா நள்ளிரவு 3 மணி வரை கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை என்பது நடத்தியிருக்கின்றார். பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் தான் தங்கியிருக்கின்றார். பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ஒவ்வொருவராக இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கின்றார்கள். இன்றைய தினம் 38 நிர்வாகிகளை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதே போல பாஜகவுடைய கோர் கமிட்டி மீட்டிங் என்பது நடத்தப்பட இருக்கின்றது. பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். மற்றொருவரும் இந்த நட்சத்திர விடுதியிலேயே பாஜகவுடைய மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த தேர்தல் அந்த வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்கும் என்று பாஜகவுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கின்றார்கள். இருப்பினும் அதில் நேரடியாக தலையிட மாட்டார்கள் என்றும், அதே போல பாஜகவுடைய புதிய தலைவராக நயினா நாகேந்திரன் நியமிப்பதற்காக இந்த 10 ஆண்டுகள் என்கின்ற அந்த காலக்கெடுவை இந்த விதியை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகின்றது. இருப்பினும் மிக முக்கியமாக அதிமுகவுடைய தலைவர்கள் சந்திப்பது மட்டுமே மிக பிரதானமாக பார்க்கப்படுகின்றது. காலை 11 மணிக்கு மேல் சந்திக்க வரலாம் என்றும், அதே போல பிற்பகல் 12 மணி அளவில் அதிகாரப்பூர்வமாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திப்பதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் பின்பாக சந்திப்புகள் நிகழலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மாலை 4 மணி அளவில் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு செல்ல இருப்பதாகவும், தீநகரில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் மக்கள் ஏற்கனவே மயிலாப்பூர் கோவிலில் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் மக்கள் கூட்டம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அந்த நேரம் என்பது உறுதி செய்யப்படும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அதிமுகவுடைய தலைவர்கள் வருவதற்காக காத்திருக்கின்றார்கள். பாஜகவுடைய நிர்வாகிகள் ஏற்கனவே ஒவ்வொருவராக வர தொடங்கி இருக்கின்றார்கள். கோர் கமிட்டி மீட்டிங் நடைபெற இருக்கின்றது. மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. முக்கியமாக அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் அதிமுகவை பாஜகவுடைய கூட்டணியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை எந்த நேரத்தில் சந்திக்கின்றார்கள் என்ற தகவல்கள் வெளியாகவில்லை. இருப்பினும் காலை 11 மணிக்கு மேல் அல்லது பிற்பகல் 1:30 மணி முதல் 3:30 மணி என்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் சந்திப்புகள் நிகழ்த்தலாம் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.